ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததா நியூஸ்லாம் பேசிக்கிறாங்க. ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இப்போ ஆன்லைன்ல இதுதான் ட்ரெண்டிங்கு. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நாடு நவராது, ஒரு எக்கனாமிக்கே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இன்டர்நெட் ஃபுல்லா ஒரே பேச்சு. இதை பத்தி வாரணமாயிரம் சொல்றேன், ஐ நீட் திஸ்மா, நான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுமா. ஒண்ணும் கிடையாது. நயன்தாரா வந்து தனுஷ்க்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. இவன் அவனை திட்டுறான், இவன் அவனை திட்டுறான், ஒரு ஒற்றுமையே இல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. ஒரு காதல் சொல்லி நிறுத்துக்கலடா அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். சண்டை போட்டு இருக்காங்க, ஒண்ணும் இல்ல. அதுவும் வந்து ஓப்பனிங்கே தெரியல, செம்மையா எழுதி இருந்தாங்க. என்ன மாதிரினா நீங்களே சொல்லுங்க. அதுதான் நான் ஒரு சில சொல்றேன். என்ன மாதிரினா, உங்க அப்பா பேரு கஸ்தூரி ராஜா, உங்க அண்ணன் பேரு செல்வராகவன், அதனாலதான் நீ தனுஷ் அப்படின்ட்டாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு தூத்துக்குடி பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, அந்த மாதிரி ஊர் கொடுகுலார் பட்டி பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர், அவங்க அப்பா ப்ரொடியூசரு, அண்ணன் வந்து டைரக்டர், அதனால நீங்க சினிமாக்கு வந்தீங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து சினிமாக்கு டீ கோட் பண்ணிருக்க, நீங்களாம் வந்து சொந்தக்காரங்களா நிக்கிறவங்க அப்படின்ட்டு இப்ப பாதி மாதிரி ஒரு இன்ட்ரோ. இந்த லெட்டர் வந்து தனுஷ்க்கு அப்படின்னு பேரை போட்டு கோட் மாதிரி வச்சுட்டாங்களா, பேரு மட்டும் போட்டுட்டு தனுஷ்க்கு இது தெளிவாவே சொல்லிட்டாங்க ஓப்பனாக. என்னன்னா, அவங்க கல்யாணம் அண்ட் அவங்களோட லவ் லைஃபை வந்து டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணுறாங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ரியை வந்து சில கிளிப்ஸ் வந்து அவங்க லவ் ஸ்டார்ட் வந்து நானும் ரவுடி தான் தானே, அந்த நானும் ரவுடி தான் லவ்ல இருந்து இதை வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ரிலாம் பின்னாடி நடந்ததையும் அதுக்கு இருக்க கிளிப்பையும் தான் சேர்த்து போடுவாங்க. அது வந்து யாரோட, தனுஷோட ப்ரொடக்ஷன்ல, தனுஷோட ப்ரொடக்ஷன்னால கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களோட டாக்குமெண்ட்ரிக்கு அப்படின்னதுக்கு தனுஷ் 2 வருஷமா தராம இழுத்தச்சுக்கிறா போல. உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும், தனுஷ் தான் அடிக்கும். தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்ல முடியாது. அதான் எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். ஆனா நான் ஏதாச்சும் வேணா சென்சார்ல போயிடுவேன், நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். சரி, அந்த 3 செகண்டை கொடுத்து வச்சா நான் 16 செகண்டே ஏதாவது போட்டுவேன். 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபான்றது நியாயமா? அதை பத்தி தான் நம்ம பேச்சு. அந்த 3 செகண்ட் தேவையான்றதுதான் என் கேள்வி. எந்த பயனும் இல்ல. 2 பேருக்கு இந்த கண்டென்ட்டே தேவையா? நியாயப்படி பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு இது தேவையா? நாட்டுக்கு இது தேவையா? கவர்மெண்ட்டுக்கு இல்ல, மக்களுக்கு இது தேவையா? மூடிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கன்னா நாங்க சொல்லலாம், எங்க வீடியோ பழக்கூடாது, அதனால நாங்க அதே கண்டினியூ பண்றோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த நியாய கதையை பேசுறதுல மதன் கௌரி என்ன இருக்கா போல. அவங்க லெட்டரா போட்டாங்க 3 மணி நேரத்துக்குள்ள எக்கச்சக்க மீம்ஸ். டேய் என்னடா ட்ரெண்டிங்கா இருக்கணும், அதுக்கு நீ இந்த அளவுக்கு பண்றீங்க நாடோடிகள். இப்பதான் நான் போட்டோ எடுத்தேன், அதுக்கு கட் அவுட் வச்சீங்க, அந்த மாதிரி பண்றாங்க. நான் தகச்சு போயிட்டேன், ஃபீல்ட்ல தள்ளுறேன். அடுத்து எல்லாமே அப்படியே வந்துனே இருக்குது. எத்தனை தடவைங்க எல்லாம் இங்க என்ன சொல்லுது, நயன்தாரான்னு சொல்லுது. ஒருத்தர் சொல்லல, தனுஷ் குடும்பம் என்ன தெரியுமா, இதுக்கு நடுவுல வந்து கங்குவாவை போட்டு எல்லாம் அடிச்சிருந்தானுங்க, அதான் ட்ரெண்டிங் நினைச்சு. ஓ நீ போ நீ வா அந்த மாதிரியா? ஆக்சுவலி என்னன்னா, ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், கங்குவா மீம். இந்த மாதிரி சூர்யாவும் திருத்த சிவமும் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல வேலை இவங்க சண்டையில நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. சரி, நம்ம ரொம்ப இழுத்துனே போனா மீம் ரியாக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். உலக நாயகன் எஸ்டியா இருக்கு. ஓ விண்வெளி நாயகன் வந்து உலக நாயகன் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார்ல, அதனால உன் பல்லையா வெள்ள எத்துனுக்குற, அதனால எஸ்டிஆர் உலக நாயகன் பட்டம் கொடுத்துட்டாங்க. டேலண்டட் தான், ஒத்துக்கலாம், சிறப்பான ஆள் நீ. ஆனா இதுக்கான காரணங்கள் வந்து எதுக்கு உலக நாயகன், அது ஒருத்தர் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, அது ரேஸ் பண்ணி விட்டு போயிடலாம் அந்த பேரு. இந்த மீம் தான் நம்ம படிக்கும் போதே அந்த மீம் வந்து அப்படியே காதுல வந்து வாய்ஸா கேட்கும். தனுஷ், என் படத்தால தானே நீங்க எல்லாம் இணைந்து வாழ்றீங்க, இளையராஜா தானே, என் படத்தால தானே நீங்க எல்லாம் இணைஞ்சு வாழ்றீங்க. அதுக்கு அடுத்த மீம், நயன்தாரா லெட்டர் டு தனுஷ் பி லைக். யாரா செல்வராஜா? நம்ம கஸ்தூரி ராஜாவோட பையன். யாரா கஸ்தூரி ராஜா? நம்ம ஐஸ்வர்யா. யாரா ஐஸ்வர்யா? நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு.
யாரா சூப்பர் ஸ்டார் கஸ்தூரி ராஜாவோட சம்பந்தி யாரா கஸ்தூரி ராஜா இப்படி ஆரம்பிச்சு இப்படி வருது. இப்ப புரியுதா என்னன்னா தனுஷ் வந்து தனுஷ்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். சாரி எனக்கு தெரியாது. நீங்க வந்து கஸ்தூரி ராஜாவோட பையன் செல்வராகவோட தம்பி இப்படி எல்லாம் சொன்னதுனால செல்வாக்கு உள்ள ஆளுங்க, நாங்க எதுவுமே இல்லாத ஆளுங்க அந்த மாதிரி. இது ஒருத்தர் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாப்புல, மீமா ஸ்டோரியா போட்டிருந்தாரு அவரு. இதுல பார்த்தாலே சரி அந்த கான்டெக்ட்ல நான் ஃபுல்லா 3 பக்கத்துக்கு நோ போட்டிருந்தாங்க. அவங்க அதை ஃபுல்லா படிச்சேன். ஓ நயன்தாரா அவங்க போட்ட நயன்தாராவோட போஸ்ட்ல 3 பக்கத்துல இருந்த முக்கியமான விஷயமே 3 தான். 3 செகண்ட் வீடியோக்கு காப்பிரைட் ஆடியோ லான்ச்ல ஓவரா பேசாத ஓம் நமச்சிவாய ஆடியோ லான்ச்ல ஓவரா அதெல்லாமே மீன் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் பேசுனது அதை என்ன சொல்லிருப்பாங்க, நீ பேசுற அளவு கொஞ்சமா அது கூட ஓகே. இந்த ஆள் பேச பிடிச்சிருக்காங்க தான் புரியல எனக்கு தெரியல. படிப்படி she knows I am toxic. அதான் ஏன்னா நயன்தாரா இவ்வளவு நாள் நிறைய பேர் கேக்குறாங்க, என்னன்னா இவ்வளவு நாள் ஏன் அவங்க சொல்லல, இப்போ வந்து இது பண்ணா பிரச்சனை வரும்போதுதான் சொல்ல முடியும். 2 வருஷமா பிரச்சனை. இப்ப அது எது கூட எதனா வச்சு சொல்லிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே குபி தான் எனக்கு உலக நாயகனா அது ஓம் நம சிவாய என்னது? அவங்கள 2-3 இடத்துல வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சம்மந்தம் போட்டுருப்பாங்க. ஓ அப்படியா? யார்? நயன்தாரா அந்த லெட்டர்ல. அதுக்கு அடுத்த மீம் வந்து 10 கோடி நஷ்டம் கேட்டிருக்கான். யாரு இந்த புத்தி வந்துச்சு தெரியும். பருத்தி வீரனே ஏன் சவால கூடவே இருக்கு புத்தி வயசு சொல்ல மாட்டியா? எங்க கேக்குற கண்ட நாயெல்லாம் புத்தி வயசு வந்து. ஆனா இது சொல்லும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த நம்ம பார்த்த எல்லா மீன்ஸும் பாரு, முதல் 2 வரி படிக்கும் போதே யாரும் மீன் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருது. இப்ப எல்லாரும் இப்ப இந்த விஷயத்துல ராஜாவெல்லாம் போட்டு அடிப்பாங்களா, அடிச்சிட்டு இருக்காங்க போட்டு. அந்த இப்ப காப்பி ரைட் கேக்குறது பிரச்சனை இல்ல, அதெல்லாம் கேட்கணுமா? அது 3 செகண்ட்ல என்ன எடுத்தா ஓடும்போது காதல். இவ்வளவு நேரம் வந்து தனுஷ் அடிக்கிற மாதிரி மீம் பார்த்தோம் இல்லையா, நயன்தாராவை அடிக்கிற மாதிரி ஒரு மீம். ஏன்னா விக்கி கேக்குறாப்புல, நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது அப்படின்னு. நயனக்கா ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு, நீ ஏற்பாடு பண்ற என்ன பண்றது மட்டும் ஒத்த லெட்டர் என்ன சொன்னாமே 3 நிமிஷம் எழுதி கொடுத்தாங்க. இது என்னன்னா இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி தான் இருங்க பாய் மூமெண்ட். தனுஷ்குல நல்லா இப்பதான் வந்து ஹாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சா, நடுவுல போட்டாங்க இருங்க பாய் முடிச்சு விட்டீங்க. ஆனா அவர் மேல தப்புலாம் இல்ல, நம்ம இப்ப சொல்லக்கூடாது, மீம்காக சொல்றது அவ்வளவுதான். கங்குவா ஒரு குழந்தை ஆடியன்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் திஸ். அந்த குழந்தைய நம்ம இப்போ நயன்தாரா பத்தி எல்லாம் போடு. அடுத்த 69 அப்டேட் இதுலயே சொல்றேன், எல்லாத்தையும் பண்றேன். சும்மா வர்றது நடுவுல வருது இல்ல, இது வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் நிறைய சொன்னா பேசினே போற மாதிரி இருக்கும். நீங்க கேட்கலாம் இது வந்து தேவையான கண்டென்ட் அப்படின்னா, எங்களுக்கு தேவையான கண்டென்ட் நாங்க பேசுவோம். ஆமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ். எப்படி காப்பி அடுத்த படத்துக்கு. தனுஷ் வந்து மெத்தட் ஆக்டர் தான் தெரியும்ல. மெத்தட் ஆக்டர்னா அந்த கேரக்டராகவே அப்படியே மாறிடுவாங்க. அதனால வந்து அவர் வந்து இப்போ அந்த கேரக்டரை உள்வாங்கி இப்போல இருந்தே உண்மையான லைஃப்பை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆதிகால மனுஷனா ஒரு கேரக்டர் போடணும்னா என்ன பண்ணும்? அடிக்கடி ட்ரெஸ் இல்லாமல் நடப்பாரு ரோட்ல. அதெல்லாம் பண்ண மாட்டேன், இலையோட நடப்பாரு. இலையோட ஏய் நான் செத்துருவேன்டா. என்னங்க எங்க ஆரம்பிச்சது எங்க போய் முடியுது? நீங்க இந்த பாட்டோடய முடிச்சுக்கலாம். ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடான்னு சொன்னாதான் அவங்களுக்கு அறிவு வருமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. கமெண்ட் பண்ணுங்கடான்னு சொன்னாதான் கமெண்ட் பண்ணணும்னு தோணுமா. ஏய் தம்பிங்களா, பேர பசங்களா, வயசுல பெரியவன் சின்னவன் யாரா வேணா இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்றேன். யாரு சொன்னா புரியணும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்றேன். ஏன் ஓபன் அடிக்கிறேன்?